முக்கியமான பிரச்சனை பாஜகவில் ஒன்று வந்து பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு மோடி போனதே கிடையாது. இது வரைக்கும் மோடி போனது கிடையாது. 30ஆம் தேதி போறாரு, ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு போறாரு. அங்கே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. இவங்க வந்து தேசிய தலைவராக அவங்க வந்துட்டாங்கன்னா, மோடியை வந்து நாளைக்கு பதவி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா மோடி பிரதமராக இருக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய செக். எடப்பாடி வந்து டோட்டலாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன், சசிகலாவை அக்செப்ட் பண்ணுறேன், ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணுறேன், பிஜேபி அக்செப்ட் பண்ணுறேன். செங்கோட்டையன் போயிட்டு அமித்ஷாவோட உட்காந்து பேசியிருக்காரு. அந்த லெவலுக்கு போயிருக்காரு. அதிமுக உடைக்கிற லெவலுக்கு போயிருக்காரு. எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் இடையில போஸ்டிங்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஃபேக்ட் வந்து வந்திருக்கு. கர்நாடகா தேர்தலுக்கு ஃப்ளைட்லேயே திரும்ப ஆஃப்லோட் பண்ணுறாரு அண்ணன் வேலுமணி காசு. குஜராத் தேர்தலுக்கு ஃப்ளைட்லேயே ஆஃப்லோட் பண்ணுறாரு அண்ணன் வேலுமணி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு போட்டதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நாங்கள் திமுகவை தவிர வேற எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க தெரிவிக்கிறாங்க. அது எப்படியாக பார்க்கப்பட்டது அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைய போகிறது அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில அந்த வழக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டல, சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி தரப்புல ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கு? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுல வந்து எடப்பாடி நினைச்சாலே இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கிட்டத்தட்ட ஹெட்மாஸ்டர் டிசைட் பண்ற ஒரு ஸ்கூல் விஷயம் மாதிரி ஆயிப்போச்சு. அமையுமா அமையாதா அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு போச்சு. அதுல வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்றது வந்து எல்லா விதத்திலையும் உறுதியாகிட்டு இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன், SP வேலுமணி எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து பாஜக கூட்டணி வந்து அமையணும் அப்படின்றது தான். இது வந்து போன எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இவங்க அடைஞ்ச தோல்வியினால் இந்த ஒற்றுமையாக வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், பாஜகவோட கூட்டணி அமையணும் அப்படின்ற கோரிக்கையும் வலுப்பட்டுருச்சு. பாஜக வந்து முழுக்க அதிமுகக்குள்ளே பூந்துருச்சு. ரைட்டா? இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? முழுசா சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார்னு ஒரு டைலாக் இருக்கு. அது மாதிரி இப்போ முழுசா பாஜகவாக மாறிய அதிமுக. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இனிமேல் பட்டு எடப்பாடி வந்து என்ன இது பண்ணிடுங்க, அது பண்ணிடுங்க, அப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்கலாம் சொல்ல முடியாது. அப்ப இந்த ரிவ்யூ பெட்டிஷனுடைய நோக்கம் என்ன? ரிவ்யூ பெட்டிஷன் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கு. எடப்பாடி வந்து டோட்டலாக காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். நான் வந்து அக்செப்ட் பண்றேன், சசிகலாவை அக்செப்ட் பண்றேன், ஓபிஎஸ் அக்செப்ட் பண்றேன், பிஜேபி அக்செப்ட் பண்றேன், டிடிவி தினகரனை நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் வந்து இவால்வ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா, செங்கோட்டையன் வந்து ரொம்ப மோசமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த செங்கோட்டையனோட இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, KP முனுசாமியும் நம்ம SP வேலுமணியும் போய் தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் தொகுதியில் ஒருத்தர் நிர்வாகியாக போட்டீங்க, பழைய MLA ஒருத்தர் சொல்லி, ராஜுன்னு ஒரு பழைய MLA சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க, அது எனக்கு நெருடலாக தான், அதனால தான் சண்டை போட்டேன்னு. அதெல்லாம் இல்லை. அப்படி அதை புரிஞ்சுக்க முடியாது தானே? முடியாது. இவர் போயிட்டு செங்கோட்டையன் போயிட்டு அமித்ஷாவோட உட்காந்து பேசியிருக்காரு. அந்த லெவலுக்கு போயிருக்காரு. அதிமுக உடைக்கிற லெவலுக்கு போயிருக்காரு. பொதுச் செயலாளர் சசிகலா, ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை ஒருங்கிணைப்பாளர் OPS, பொருளாளர் வந்து SP வேலுமணி. இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு கட்சி. ரைட்டா? எடப்பாடியை என்ன பண்றதுன்றதான் நெகோசியேஷன். இப்போ என்ன காம்ப்ரமைஸ் வந்துருக்குன்னா, எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளர், கட்சி பொறுப்பு எதுவானா இருக்கட்டும், எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளர். ஆனா பொதுச் செயலாளர் பொறுப்பு விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாரா? அதுதான் கேள்வி. பொதுச் செயலாளர் பொறுப்புல வந்து எடப்பாடி நிற்பாரு,
சசிகலா வந்து வேற ஏதாவது ஒரு பொறுப்பை ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து முதல்வர் வேட்பாளரா வருவாரு அப்படின்றதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். சசிகலாவுக்கான போஸ்டிங் என்னன்றது சரியா ஃபிக்ஸ் ஆகல, ரைட்டுங்களா? இவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் பொதுச் செயலாளர்ன்றது தேவையில்லாத ஒரு பதவி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன போஸ்டிங்? ஸோ எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் இடையில போஸ்டிங்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்ன பேக்ட் வந்திருக்கு. முதல்வர் வேட்பாளர் இவர். முதல்வர் வேட்பாளராக இவர் வந்தால் கூட ஒரு 2 மாசத்துல முதல்வரை மாற்றலாம்ல. மாற்றக்கூடிய பவர் வந்து கட்சிக்கு இருக்குல்ல, கட்சி எம்எல்ஏக்களுக்கு இருக்குல்ல. முதல்வரை வந்து மாற்றுற இது வந்து கட்சிக்கு இருக்கு. அப்போ முதல் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிற கமிட்டி யாரு? அதுல வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது யாரு? எடப்பாடி கையெழுத்து போடுவாரா, இல்லை ஓபிஎஸ் போடுவாரா, இல்லை செங்கோட்டையன் போடுவாரா, இல்லை வேலுமணி போடுவாரா? யார் போடுவாருங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னாடி நிற்குது. அதெல்லாமே அண்டர் நெகோசியேஷன். ஸோ இப்போ வந்து பாஜகவோட கூட்டணி என்பது முடிவு பண்ணப்பட்டு எடப்பாடியா அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். அப்பதான் அவர் வந்து பாஜக கையில் இருக்கக்கூடிய பவர் என்ன? எலெக்ஷன் கமிஷன்ல இரட்டை இலை முடக்கக்கூடிய பவர் வந்து பாஜக கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி. ரெண்டாவது, பொதுச் செயலாளர் வந்து நீங்க இல்ல, கட்சியுடைய அமைப்பு சட்ட விதிகள் பிரகாரம் கட்சி தொண்டர்கள் தான் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்ன்ற எம்ஜிஆரோட விதி இருக்கு. எம்ஜிஆர் உருவாக்கின விதி, அதை வந்து திருத்தவே முடியாது. அதை திருத்தணும்னா கோர்ட்டு மூலமா தான் திருத்த முடியும், மற்றபடி அதை திருத்த முடியாது. அந்த அடிப்படையில நீங்க வந்து பொதுச் செயலாளரே கிடையாது. நீங்க பொதுச் செயலாளராக வந்ததும் அதுக்கு வந்து என்னென்ன தகுதி வேணும்? தலைமை பதவியில் இருந்திருக்கணும், 5 வருஷம் இருந்திருக்கணும், 4-5 மாநில நிர்வாகிகள் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டு நீங்க ஒரு டிராமா உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அது செல்லாது. இது எல்லாமே தேர்தல் கமிஷன் எப்போ முடிவு பண்ணுன்னா, கட்சிக்குள்ள ஸ்பிளிட்னு ஒன்று வந்து 2 பிரிவா இருக்குன்றத வந்து தேர்தல் கமிஷன் முடிவு பண்ண அப்புறம் தான் இது சம்பந்தமா முடிவு பண்ணும். எடப்பாடியோட பெட்டிஷன்லேயே அதான அவர் சொல்றாரு. நீங்க வந்து சின்னம் முடக்கப்படுவது அப்படின்றது கட்சி ஸ்பிளிட்டா இருந்தால் தான் முடக்க முடியும். அதை பற்றியாக யோசிக்க கூட முடியும், சிந்திக்க கூட முடியும். தேர்தல் ஆணையம் தலையிடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத அவரோட பெட்டிஷன்லயும் தெளிவா சொல்லியிருக்கு. அதான் சார், அதை டிசைட் பண்றது யாரு? தேர்தல் கமிஷன் தானே. தேர்தல் கமிஷன் அசியூம் பண்ணிக்குதுன்னு வைங்களேன், கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கு அப்படின்னா. இல்ல, அது பிரச்சனை சீரியஸா போகும்போது கட்சி 2ஆ உடையுது. உடைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? உடைக்கிறாங்க அப்படின்றத பேசும் பொழுது சமீபத்துல செங்கோட்டையனுடைய நடவடிக்கைகளை பார்த்தோம். செங்கோட்டையன் வந்து எடப்பாடியோட நிகழ்வுகளை தவிர்த்ததாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு பொது நிகழ்ச்சியில புகழ்ந்து பேசியதாக இருக்கட்டும், அப்புறம் சட்டப்பேரவையில கொஞ்சம் தனித்து இருக்கிற மாதிரி காண்பித்து கொண்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது மாதிரி அவர் பேசணும்னு இவரே வந்து சட்டப்பேரவையில் அவருக்கு வந்து வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்து 2 பேரும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனையாமே, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், நீங்கள் தான் பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. என்ன நடக்குது? இவ்வளோ சீக்கிரமாக செங்கோட்டையன் வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு நபரா? அப்படித்தான் வந்து இன்னைக்கு பாஜக அவரை பயன்படுத்தி. செங்கோட்டையன் அப்படிதாங்க. செங்கோட்டையன் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏடிஎம்கேல செங்கோட்டையன் ஒன்றுமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏ ஆகிறார். எம்ஜிஆர் முழுக்க அவர் அமைச்சராகவே ஆக்கல. ஜெயலலிதா ஒரு டம் அவர் அமைச்சராகவே ஆக்கல, ரைட்டா? ஒரு டம் வந்து அவரை தூக்கி போடுது ஜெயலலிதா. அவரால் வெளியில போனவங்க யார் யாரு பார்த்தீங்கன்னா, முத்துசாமி அவரால் தான் வெளியில போறாரு. அமைச்சர் முத்துசாமி திமுகவுக்கு போறதுக்கு காரணமே செங்கோட்டையன். தோப்பு வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் இப்ப மாவட்ட செயலாளராக திமுக இருக்காரு. அவர் வெளியில போறதுக்கு காரணம் இவர் தான். இன்னும் பலர், ஒரு 20 பேர் லிஸ்ட் இருக்கு, அவரால் வெளியில போயிருக்காங்க. இவருக்கு சொந்த தொகுதியிலையும் பெரிய செல்வாக்குலாம் கிடையாது, ஏடிஎம்கேயோட செல்வாக்கு தான். ஒரு முறை தேர்தல் பிரச்சாரத்தப்போ இவரை வந்து சுத்தி வளைச்சு அடிக்கிறாங்க. அந்த தொகுதி வந்து கவுண்டர் தொகுதி கிடையாது, அது ஒரு நாடார் தொகுதி. அது கோபிச்செட்டிப்பாளையம் வந்து கவுண்டர் தொகுதின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது ஒரு நாடார் தொகுதி. நாடார் சமூகத்தினர் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதி. அப்போ வந்து அவங்க முற்றுகையிடுறாங்க. இவரை முற்றுகையிட்டு பிரச்சனை பெருசா வெடிக்கும் போது, அப்போ கேன்வாசிங்ல அவருக்கு கூட இருந்த குழந்தைவேலு அப்படின்னு ஒரு மினிஸ்டர், அவரு வந்து செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட இருந்து கன்னை வாங்கி மேல துப்பாக்கியால சுட்டுதான் அந்த கும்பலை கலைக்கிறார். இதுதான் செங்கோட்டையன். ஓபிஎஸ் விட அதிகம் படிக்காதவர், அதிகமா பேசாதவர், பேச தெரியாதவர். நல்லா பேசினாரு, பிரதமரை புகழ்ந்தெல்லாம் பேசினாரு.
பிரதமரை புகழ்ந்து எழுதி வச்சு பேசுவார். இப்போ அவரோட நிழலான நடவடிக்கைகள்லாம் வந்து முக்கியமான ஆள். நிழலான நடவடிக்கைகளுக்கு முக்கியமான ஆள்னா நிழலா நம்ம வடபழனி கோடம்பாக்கம் பகுதியில் நிழலாவே இருந்து கவுன்சிலராய் மாவட்ட செயலாளரான டிநகர் சத்யா அவர் தான் நிழல். அவரோட இவர் வந்து பேண்ட் செட்லாம் போட்டு கார்ல ஏறி போவார். இதுதான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ். ரைட்டா? மனைவி நிராகரிச்சிட்டாங்க. மனைவி இப்போ எங்கேயோ உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. அவரை கூட கவனிக்கல. மகன் நிராகரிச்சிட்டான். அந்த மாதிரி தான் இவருடைய விஷயங்கள் எல்லாமே. செங்கோட்டையன் இஸ் நாட் அ லீடர். கூவத்தூர்ல வந்து செங்கோட்டையன் சீனியர்னு சொல்லிட்டு முதல்ல சிஎம் ஆக்குறதுக்கான விஷயம் இவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இவர் பைய எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டாரு. என்னால முடியாது. எடப்பாடி இடத்துல செங்கோட்டையன் வர வேண்டியது. செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே அதை தான் அப்ப சொன்னாங்க. அப்போ புறப்பட்டு போயிட்டாரு. அப்பவும் இவர் மந்திரி கிடையாது, அப்போ எம்எல்ஏ தான். உடனே சசிகலா வந்து இவரையும் வளர்மதியும், நல்ல சாய்ஸ் பாரு சசிகலாவோட சாய்ஸ், இவரும் வளர்மதியும். வளர்மதி வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் ஆகுறாங்க. இவரை வந்து முழுக்க ஒரு மந்திரி ஸ்லாட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ வந்து நம்ம மஃபோய் பாண்டியராஜன் வந்து ஓபிஎஸ் முகாமுக்கு போனதுனால, கல்வி அமைச்சராக இருந்தவர், அவர் போயிட்டதுனால அந்த இடத்துல கேப்ல இவர் கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ இவருக்கு செக்ரட்டரி யாருன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ். அப்போ இவருக்கும் உதயச்சந்திரனுக்கும் நடைபெற்ற மோதல்கள் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அப்புறம் உதயச்சந்திரனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உதயச்சந்திரன் பழிவாங்கப்பட ஒரு திமுக ஆட்சி வந்தோன்னா அவரை தூக்கி லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வராங்க. அதிமுகவால் பழிவாங்கப்பட்டவர் அப்படின்றது தான் அவருக்கான இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ செங்கோட்டையன் இஸ் நாட் அ பிக் ஸ்டஃப். எந்த விதத்துலையும் அவர் பிக் ஸ்டஃப் கிடையாது. அவர் ஒரு லீடரே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒன் ஃபேக்ட்ல, ஒன் ஆஸ்பெக்ட்ல இஸ் அ லீடர் who led அதிமுக வந்து கடந்த 8 வருஷமா லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து செங்கோட்டையனுக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவரு ஜாலி யங் சாப் தான். அவரு நல்ல பாட்டுக்கிட்டு சட்டை மாட்டிங்கன்னா அப்படி போறதுதான். குடும்பத்தையே விட்டாரு அவரு. இதுதான் செங்கோட்டையன். இவங்க எல்லாருமே வீக்னஸ். இதுல புத்திசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியை விட சிறந்த ஆளுமை வந்து எஸ்பி வேலுமணி. 30-40 கோடி ஃபாரின்ல பையனை ஃபாரின்ல செட்டில் பண்ணி ஆஸ்திரேலியாவில் பிஸ்னஸ், ஆஸ்திரேலியாவில் சொந்தமாக 4 ஃப்ளைட்டோ 5 ஃப்ளைட்டோ இருக்குது பையனுக்கு மட்டும். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்மேன். ரைட்டுங்களா? தங்கமணி அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ்மேனு. இப்போ அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி மேலே போட்ட எஃப்ஐஆர்ல பாதி எஃப்ஐஆர் வந்து அண்ணன் தங்கமணியோட எஃப்ஐஆர் தான். அவரோட காலத்துல போடப்பட்ட எஃப்ஐஆர் தான். அமைச்சரா இருக்கும்போது தான். செந்தில் பாலாஜி சொன்னாப்லையே, 2.5 லட்சம் டன் நிலக்கரியை காணும். ஏடிஎம்கே ஆட்சியிலேருந்து டிஎம்கே ஆட்சி வரும்போது 2.5 லட்சம் டன் நிலக்கரியை காணும். ஏடிஎம்கே பீரியட்லலாம் நிலக்கரியை ஹேண்டில் பண்ணுறது வந்து எம்ஏஎம் ராமசாமி தான் ஹேண்டில் பண்ணுவார். வேற யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆளுமை வந்து தங்கமணி. ரைட்டா? இதெல்லாமே ஆளுமை எதுலன்னா கட்டிங்ல. இவங்க எல்லாமே அடக்கம் யாரோடனா பாஜகவோட. பியூஷ் கோயல் தான் வந்து இவருக்கு மாடரேட்டரு. தங்கமணி வந்து முன்னாடி லுங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு போனதுனால ஹிந்தி அவருக்கு நல்லா தெரியுறதுனால அவர் தான் இந்த நெகோசியேட்டரு. தரணி எர்த் மூவர்ஸ் அவர் ஒருத்தர், ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா அவர் இன்னைக்கு அதானி மாதிரி வந்திருக்காரு. அவர் வந்து கவுண்டர். இந்த கவுண்டர் லாபி இருக்கு இல்லைங்களா, இந்த பணம் பண்ற லாபி, இந்த லாபி தான் பெருசா மேல போகுது. அது பாஜகவுக்கு கப்பம் கட்டுது. கர்நாடகா தேர்தலுக்கு ஃப்ளைட்லேயே திரும்ப ஆஃப்லோட் பண்றாரு அண்ணன் வேலுமணி காசை. குஜராத் தேர்தலுக்கு ஃப்ளைட்லேயே ஆஃப்லோட் பண்றாரு அண்ணன் வேலுமணி காசை. அது மாதிரி பாஜக எங்கெங்க தேர்தல் சந்திக்குதோ, ராஜஸ்தான்ல தேர்தல் சந்திச்சது அப்பவும் வந்து எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற காசு போச்சு. இவ்வளவுதான் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட். இதுதான் ஆளுமை. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வந்ததற்கு காரணமே அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை வந்து தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவராக குறைந்தபட்சம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீடிப்பார் அப்படின்னு தகவல்கள் வருது. ஆனா அண்ணாமலை தலைமை பொறுப்புல இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணிக்கு தயாராக இருக்குமா? சார், அண்ணாமலை தலைவரா இருக்கு. அப்போ தலைவர் பதவி வந்து லாஸ்ட் ஜூலையே போயிடுச்சு சார். இப்போ முக்கியமான பிரச்சனை பாஜகல ஒண்ணு வந்து பெருசா ஓடிட்டு இருக்கு. 30ஆம் தேதி வந்து இதுவரைக்கும் பிரதமர் பதவி எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 3rd term வர்றாரு மோடி. இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு மோடி போனதே கிடையாது. இது வரைக்கும் மோடி போனது கிடையாது. 30ஆம் தேதி போறாரு, ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்க வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. அதாவது ஆர்எஸ்எஸ் தான்
இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு தான் பாரதிய ஜனசங்கம்னு ஒன்று தோற்றுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனதா கட்சி மூமெண்ட்டுக்குள்ளே இவங்க கலக்குறாங்க. லால் கிஷன் அத்வானி, அடல் பிஹாரி வாஜ்பாயி, இவங்க எல்லாருமே, முரளி மனோகர் ஜோஷி, இவங்க எல்லாமே அந்த ஜோதியில் கலந்து வராங்க. அதுக்கப்புறம் ஜனதா கட்சிக்குள்ளே இவங்க சேர்ந்துடுறாங்க. பாரதிய ஜனசங்கம் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இவங்க வெளியில் வராங்க. ரைட்டுங்களா? எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு பை ஆர்எஸ்எஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 3000 ஆர்கனைசேஷன். விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, அந்த முன்னணி, இந்த முன்னணி, கோடம்பாக்கம் ஸ்ரீன்னு ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தேன், அவன் ஒரு இது எல்லாமே ஆர்எஸ்எஸோட அமைப்புகள். ஆர்எஸ்எஸ்க்கு மெம்பர்ஷிப் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கிடையாது, யாரும் கிடையாது. பிரச்சாரக்குன்னு இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து மிகப்பெரிய ஆஃபீஸ் ஒன்று கட்டி ஆர்எஸ்எஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆர்எஸ்எஸோட வரலாற்றில். ஆர்எஸ்எஸ் வந்து அப்படியே ஹிட்லருடைய ஃபாசிஸ்ட் கொள்கைகளை அப்படியே கடைப்பிடிச்சு பிராமணர்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான வந்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படியே கொண்டு வராங்க. கோல்வால்கர், ரைட்டுங்களா, அவங்களுடைய சிந்தனைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பிரிமெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியோட படுகொலையில் ஈடுபட்டவங்க எல்லாமே சித்பவன் பிராமணர்கள், எல்லாம் நாக்பூரை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பிராமின்ஸை தான் இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. நான் பிராமின்ஸை இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது தான் கடைசியாக லேட்டஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து அமித்ஷா, மோடி, நான் பிராமின்ஸ் உள்ள வந்து அவங்க பெரிய அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க. ரைட்டா? வாஜ்பாய் பிராமின், நான் பிராமின் வந்து மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ இந்த நான் பிராமின்ஸ் வந்து டாமினன்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் மீறி வளர்ந்துட்டாங்க. காங்கிரஸ்க்கு ஈக்குவலான ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவரா மோடியும் அமித்ஷாவும் வந்துட்டாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் பாஜகவுடைய தேசிய தலைவரை தீர்மானிக்கிறதுல சண்டை. மனோகர்லால் கட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹரியானா லீடரு, அவரை வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க. இதை வந்து ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல. மனோகர்லால் கட்டார் யாருன்னா மோடியோடையும் அமித்ஷாவோடையும் கேண்டிடேட். குஜராத் டீமுக்கும் நாக்பூர் சித்பவன் பிராமின்ஸ் சொல்லக்கூடியவர். எப்படி சங்கராச்சாரியார் வந்து ஒரு சில பிராமணர்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும், ஒரு பிராமின் செக்டர்ல இருந்தால் அவர் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக வரவங்க சித்பவன் பிராமின்ஸ் தான், நாக்பூர் சித்பவன் பிராமின்ஸ் தான் வர முடியும். இது முழுக்க முழுக்க பிராமணர்களுடைய ஹெகமனியை காப்பாற்றுற அமைப்பு தத்துவம் தான் ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ்க்குள்ள இவங்க உள்ள வந்துட்டாங்க, இவங்க லீடர் ஆயிட்டாங்க. மோடி அடுத்த வருஷம் பிரதமர் பதவியில இருக்க முடியாது. அவங்க வந்து அத்வானியை வீட்டுக்கு அமிச்சாங்க, முரளி மனோகர் ஜோஷியை வீட்டுக்கு அமிச்சாங்க. அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர் வந்து மோடி வீட்டுக்கு போகணும். அதை வந்து மோடி விரும்பலை. ரைட்டா? அது சண்டை. நீ என்னடா சொல்றது, நான் தாண்டா கட்சி, மோடி தாண்டா கட்சி, ஆர்எஸ்எஸ் சொன்ன கட்சிலாம் கிடையாது. இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்றதான் கட்சி, ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்றதான் கட்சி. இதுதான் சண்டை. இந்த சண்டையை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவரா கட்டாரை போடக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் நிற்குது. நாக்பூர்லேருந்து யாரையாவது ஒருத்தரை போடணும்னு சொல்லுது. இவங்க வந்து தேசிய தலைவராக அவங்க வந்துட்டாங்கன்னா, மோடியை வந்து நாளைக்கு பதவி நீக்கம் பண்ணிட்டாருன்னா மோடி பிரதமராக இருக்க முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய செக். இந்த செக்குக்காக 30ஆம் தேதி அவர் வர்றாரு, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக, பேசுறதுக்காக வர்றாரு. இப்போ வந்து வெளியூரில் போய் உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசுறது, அது பேசுறது, இது பேசுறதெல்லாம் வெளிநாடுகள்லேயே அவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து முக்கியமான பிரச்சனை எங்கன்னா, தமிழ்நாட்டு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது 50% மாநிலங்களுக்கு மேலே தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ அதில் ஒன்று வந்து நிற்கிறது எங்க, அண்ணாமலை. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்தாதான் அவங்க தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ யார்? அண்ணாமலை கண்டினியூ பண்ணுறதா அப்படின்னா, பாஜகவுக்கு அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரு வந்து இங்கே திராவிட இயக்கம் டாமினேட் பண்ணக்கூடிய தமிழ்நாடு. ரைட்டா? அவங்க வந்து ஹிந்தி மற்றும் வந்து தொகுதிகள் மறுசீரமைப்பு இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா,
இதெல்லாம் யாரை திருப்திப்படுத்துறதுன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான், தமிழர்களை அசிங்கப்படுத்துறது எல்லாமே அதுக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, பெரியாரோட தத்துவம் ஆழமாக ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்குள்ள அவங்க வளரணும், நிற்கணும் அப்படின்ற ஏற்பாடு வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அதிமுக கூட்டணி வந்து முழுசாக அதிமுகவை உடைச்சு 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 பீஸ் பீஸ் ஆக்கி அவங்க வந்து அதிமுகன்றது இன்னைக்கு சசிகலா பாஜக ஆதரவு, டிடிவி தினகரன் பாஜக ஆதரவு, ஓபிஎஸ் ஆதரவு, எஸ்பி வேலுமணி ஆதரவு, தங்கமணி, வேலுமணி, நொட்டுமணி, அந்த மணி, இந்த மணி, எல்லா மணியும் ஆதரவு. ஒட்டுமொத்த அதிமுகல எக்ஸப்ட் எடப்பாடிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பொதுச் செயலாளர் ஆகணும், என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் அசைன்மெண்ட் வரும். எடப்பாடியோட ஸ்கீம் என்னன்னா, அவர் பொதுச் செயலாளர் ஆகணும், அப்படி போனோம் இப்படி போனோம் அப்படின்றதுல வந்து நின்றுட்டு அவரோட பையனுக்கு ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும். ரைட்டா? அதான் அவருடைய அஜெண்டா. இது வந்து இந்த அஜெண்டாக்கு ஒரு வந்து மற்றவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன், போக மாட்டேன், பாஜகவோட சேர மாட்டேன் அப்படின்லாம் டிமாண்ட் வந்து அவர் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது. ஸோ தன்னைத்தானே பாதுகாக்கிற அந்த போராட்டத்தில் மாவீரனான எடப்பாடி, இப்போ சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி மிக பெரும் ஆளுமையான எடப்பாடி வந்து தன்னையும் தம் பிள்ளையும் பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்தே தீரணும். அப்போ வந்து அண்ணாமலை வந்து தலைவராக இருக்க போறாரா இல்லையான்றது வந்து இவர் அண்ணன் 30ஆம் தேதி அங்கே போய் அங்கே என்ன நடக்க போதோ, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் என்ன நடக்க போதோ அதை ஒட்டி தான் இதெல்லாம் அமையும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.